ஓட்டு பத்துல என்கிட்ட சாரை வாங்கி குடிச்சுக்கிறேன். யம தர்மராஜா வீட்டுல எதனா சாதம் இருந்தா நைட்டு செய்த சாப்பாடு எதனா மிச்சமாக இருந்தா போடுங்கம்மா. 1.5 டன்னுக்குறேம்மா. மூஞ்சி அங்க தவிர போயிட்டு மூஞ்செல்லாம் கருப்பு பெயிண்ட் அடிச்சு எவன் பாரு ஒரு மயப்படுறான். நீங்க வாங்க ஐயா, கப்பலிங்க வாயா. ஐயா இவரை அடி அடிக்கிறல்ல, ஒவ்வொருவருக்கும் ஒருத்தருக்கும் ஒரு கேள்வி கேட்பேன். அந்த கேள்விக்கு சரியான இடையை தந்தால் உனக்கு விடையா வடியா விடை உங்களுடைய கிண்ண மூச்சு ஒவ்வொரு கேள்வி நம்பர் 1 அதாவது 3 பேருக்கு 3 கேள்வி. ஆமா 3 பேருக்கு 3 கேள்வி. நான் மைக்கில் சண்டை போடுங்க. ஐயா வாங்க ஐயா, கூட்டு வாங்க 2000 வாங்கயா. அச்சராஜா சண்டை போடுங்க. எப்படி 3 பேருக்கு 3 கேள்வி சொல்டா. ஏய் ஆமாமா யார் மாமா? ஏய் மாமா நாடக கூத்துது என்கிட்ட காட்டி வாங்கி குடிச்சுக்கற மாமா. கேள்வி எனக்கு கோவம் வந்துச்சு வெச்சுக்கோ. என்னடா செய்வ? ஓய் கர புடிச்சு தோடி வந்து வெச்சு போடுறேன். ஏய் ஏய் ஓய் தோடி ஏய் ஓய் கேள்வி கேக்குறா. நான் கேக்குற கேள்வி போய் சொல்லு. செடியில பூக்காத பூ என்ன ஓடே போடுங்க. கேள்வி செடியில பூக்காத பூ என்ன பூ? செடியில பூக்காத பூ தெரியும் உனக்கு தெரியாது. சரி தெரியாதா? செடியில பூக்காத பூ பூ என்னடா கேள்வி?
ஏய் ரெண்டே ஊதாங்கல மூஞ்சி டேய் யாரா ஓதாங்க டேய் ரெண்டாவது கேள்வி என்னடா கேள்வி மரமே இல்லாத காடு என்ன காடு மரக்காடு ஒண்ணு தெரியும் ஒண்ணு தெரியாது தெரியாதுப்பா எனக்கு மரமே இல்லாத காடு சுங்காடு மூணாவது கேள்வி நீ தான் ஆளு சொல்ற நீ கரெக்டான கேள்வி இப்போ ஏன்னா உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையா கல்யாணம் ஆயிடுச்சா நான் கேட்கற கேள்விக்கு கரெக்டா பதில் சொல்லு சொல்றேன் பொம்பளைங்க பார்த்து பார்த்து கட்ட போடுவேன் என்ன போடுவேன் பட்டு போடுவேன் சரி இந்த மாதிரி பட்டு போடுவேன் பட்டு போடுவேன் ஐயா நீங்க இதுல எதனா வாய்ப்பு உங்களுக்கு எல்லா புடவை கட்டுவாடா ஐயா நீங்க உதவ மூஞ்சி வரவண்டா எல்லாம் கட்டுவாங்கடா பொம்பளை பார்த்து பார்த்து காட்டுற போட என்ன போடுறீங்க போடவடா கீழ்ச்சி போன போடுவேன் கிஞ்சிருக்குதா அங்க கிஞ்சிருக்குதா மச்சி மச்சி கட்டுறதா என்ன போடுவேன் கட்டி வாங்கி எனக்கு அந்த மது எனக்கு அந்த வாடகை ஆகாது சரியா ஐயா சாரிங்க ஐயா ஒன்னு கேள்வி கேட்கலாம் நம்புறாங்க கூட சொல்லிட்டு லாஸ்ட் கேள்வி நீ தான் ரொம்ப அடிக்கிற ஆமா அதனால கேட்கற கேள்வி போச்சு இப்போ தமிழ்நாட்டுல பிறகுற குழந்தை பல்லு வெள்ளையாக்குது அமெரிக்கால பிறகுற குழந்தைங்க பல்லு எப்படி இருக்கும் எந்த நாட்டுல பிறந்தாலும் பல்லு வெள்ளை தான் இருக்கும் பல்ல பிறகுற குழந்தைங்க பல்லு வெள்ளை தான் இருக்கும் ஆனா பாவி பிறகுற குழந்தைங்க ஆனா பல்லு இருக்குதானா மூணு கேள்வி அவுட் ஆயிடுச்சு நாலாவது கேள்வி கூட கேட்டு சரியா சரி அப்புறம் இவர் வந்து டிவில எல்லாம் நினைக்கிறாரு அப்பப்ப டிவில வருவாரு இப்போ டிவி இதுல வந்து அவர் வந்து WWE சாம்பியன்மா இவர் தான் பிக்ஸோ பிக்ஸா கிடையாது பிக்ஸா போன நாள் இருக்கிற ஒரு மோட்கொண்டு WWE சாம்பியன் இருக்கும் பொழுது இப்பேற்பட்ட சமயம் வந்தவர் யார் என்று விளக்கம் சொல்லையா சொன்னால்தான் தெரியும் ஆமா சொல்லாவிட்டா தெரியாது தெரியாது அப்பேற்பட்ட அரசர் தமிழ்நாடு வந்தால் இடத்தில் எப்படி இருக்க வேண்டும் பயபக்தியா இருக்கணும் ஐயா சர்வ ஜாக்கிரதை படி ரசிக்கிறேன் என் அத்தி பை ஜாட் நீ அடிக்கிறேன் அடிச்சு அங்கிடுற மாத்தா நவடிக்க பாடு இருக்க போகுது ஆமா பட்டு விளக்கம் இந்த வீடியோ எடுத்து போய் இந்த சென்னை ஒன்று போட்டு